ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இஸ்ரேல் ஈரான் வாரை பற்றி ஒரு ரீகேப்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபுல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ரொம்ப நாளாகவே ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கு. இஸ்ரேல் ஈரானை என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் நியூக்ளியர் பாம் செய்ய போகிறாங்க. ஸோ நியூக்ளியர் பாம் அவங்க செஞ்சிட்டாங்கன்னா நியூக்ளியர் பாமை வச்சு இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் இஸ்ரேல் அழிஞ்சிரும். ஸோ அவங்கள நியூக்ளியர் பாம் செய்ய விடக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் ஈரான் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ இதனால் இஸ்ரேல் அமெரிக்காவோட ஹெல்ப்பை கேட்டாங்க. அண்ட் அமெரிக்கா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த சண்டைக்குள்ளாரே வந்தாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரான் நியூக்ளியர் பாம்புக்கு ரிசர்ச்சே பண்ணக்கூடாது, நியூக்ளியர் சம்மந்தமாக எந்த டெஸ்ட்டுமே எடுக்கக்கூடாது, அவங்க அதை வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னாங்க. பட் ஈரானோட சுப்ரீம் லீடர் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நாங்கள் ரிசர்ச் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருப்போம், நாங்கள் அதை கண்டினியூ தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அந்த ஸ்டாண்டில் ஃபேமாக இருந்தாங்க. இதனால் ட்ரம்ப் அவங்களோட சுப்ரீம் லீடர் மேலே பாம்பு போட்டு கொன்னார். ட்ரம்ப் என்ன நினச்சார்னா, ஈரானோட சுப்ரீம் லீடரை கொண்டுட்டா ஈரான் இந்த நியூக்ளியர் பிளானை வித்ட்ரா பண்ணிடுவாங்க, அவங்க நாடு இந்த இதிலிருந்து வெளியே வந்துடும், அமைதியாயிரும், இந்த வார் அவரை கொன்ன உடனே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. பட் ஈரான் பார்த்திங்கன்னா வேற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அவர் சாவறதுக்கு முன்னாடியே அவருக்கு அடுத்து யார் லீடர் அப்படின்னு நிறையா பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அண்ட் ஈரான் ஒரு பெரிய கண்ட்ரி, லேண்ட் வைஸ் ஸ்கேல் வைஸ் பார்த்திங்கன்னா. ஸோ அவங்களுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டி ஸ்டேட்டாக பிரிஞ்சு, அந்த குட்டி குட்டி ஸ்டேட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறையா லீடர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வாரை லீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதை ட்ரம்ப் எதிர்பார்க்கல. ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து டைரெக்டாக ஈரானை அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அவர் மிடில் ஈஸ்டில் இருக்க கல்ஃப் கண்ட்ரீஸ், சவுதி, கத்தாரு, துபாய், இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் யூஎஸோட பேஸஸ் இருக்குது. அங்கே வெப்பன்ஸை வச்சு அங்கே இருந்து ஈரானை அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈரான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் யூஎஸுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, உங்களோட நாட்டு இடத்த யூஎஸுக்கு கொடுத்து அது மூலியமாக எங்களுக்கு அட்டாக் பண்ணால் நாங்கள் பதிலுக்கு உங்கள் நாட்டில் இருக்க யூஎஸ் பேஸஸ் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மூவை ட்ரம்ப் எதிர்பார்க்கல. ஏன்னா பக்கத்து நாடை ஈரான் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். பட் யூஎஸ் பேஸஸ் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பித்தோன்னே யூஎஸுக்கு பயங்கர லாஸஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஸ்ட்ராட்டஜி டோட்டலாகவே வேறையாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் ஊரில் நீங்கள் எதை அடிக்கிறீங்களோ, என்ன ஃபீல்டில் அடிக்கிறீங்களோ அதே ஃபீல்டில் நீங்கள் எங்கேருந்து அட்டாக் பண்ணுறீங்களோ அந்த ஊரில் அடிப்போம் அப்படின்னு முடிவு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எங்கள் ஊரில் பேங்க் அடிச்சிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து அடிச்சிங்களோ அந்த ஊரில் இருக்க பேங்க்கை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. இதில் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரோன்ஸை ரெகுலராகவே இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், துபாய்க்கு ஒரு நாளைக்கு 1400 ட்ரோனை அட்டாக் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு ட்ரோனோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 30 lakhs இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை ஏர் டிஃபென்ஸ் மூலயமா தடுக்கிறதுக்கு துபாய் யூஸ் பண்ணுற ஏர் மிசைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிசைல் 4 கோடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினால் பார்த்திங்கன்னா 30 lakhsக்கு 4 crores இப்படி எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு ரொம்ப பேர்டன் அதிகமாகிருச்சு. ஸோ இதனால் கடுப்பான ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, உனக்கு எக்கனாமி சோர்ஸ் இருக்கிறனால தானே வார் சண்டை போடுறேன், நான் உன்னோட எக்கனாமியை பாதிக்கிற மாதிரி குண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட கார்க் ஐலாண்டில் பாம் பண்ணாங்க. கார்க் ஐலாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட 90% ஆயில் எக்ஸ்போர்ட் அங்கே தான் நடக்கும். அந்த ஐலாண்டில் தான் எக்ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ அதை பாம் பண்ணனால ஈரானோட ரெவன்யூ வர்றது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆயில் பேஸஸ் எல்லாத்துலேயுமே பாம் பண்ணிட்டாங்க. இந்த மூவை ட்ரம்ப் எதிர்பார்க்கல. அண்ட் மேற்கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து மற்ற எல்லா நாட்டுக்கும் போகிற
ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே அது வழியாக தான் போகணும். அந்த இடத்த ஈரான் வந்து ஆக்கியபை பண்ணிக்கிட்டு அது வழியாக எந்த ஷிப்மெண்ட்டும் போக விட மாட்டோம், அப்படி மீறி போனால் நாங்கள் வந்து அந்த ஷிப்மெண்ட்டை வந்து பாம்பு பண்ணிடுவோம் அப்படின்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸுக்கு போக வேண்டிய ஷிப்மெண்ட் பாதித்ததுனால எல்லா இடத்துலையும் ஃபியூவல் ப்ரைஸ் அண்ட் எல்பிஜி ஷார்ட்டேஜஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து வாரை நிறுத்திக்கலாம், நீங்கள் வந்து நியூக்ளியர் ரிசர்ச்சை ட்ராப் பண்ணிடுங்க, இன்னமேட்டு சண்டை போட மாட்டேன், இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதாவது ஈரானில் இருக்கிற டாப் லீடர்கிட்ட நான் பேசிட்டேன், ஸோ வாரம் முடிச்சுக்கலான்ங்கிற மாதிரி பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவர் சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வருது, ட்ரம்ப் எங்கள் யார்கிட்டையுமே பேசலை, அவர் பொய் சொல்கிறாரு, அவர் பயந்துட்டார், எங்களுக்குன்னு சில டிமாண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் தான் வார் நிற்கும், அது வரைக்கும் வார் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஈரான் வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, யூஎஸ்னால ஈரானுக்கு பயங்கரமான பாதிப்பு வந்திருக்கு, ஸோ யூஎஸ் வந்து அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், ப்ளஸ் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்க யூஎஸ் பேசஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கே போயிடணும், அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும், அமெரிக்கா அந்த விஷயத்தில் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சில டிமாண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு 5 days டைம் தரேன், அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், இல்லாட்டினா நான் வந்து அவங்களோட எனர்ஜி பிளான்ட்டில் அட்டாக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் பதிலுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட எனர்ஜி பிளான்ட்டில் அட்டாக் பண்ணிங்கன்னா கல்ஃபில் இருக்க எந்த எனர்ஜி பிளான்ட்டும் இருக்காது, எல்லாத்தையுமே நாங்கள் அட்டாக் பண்ணிடுவோம், அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் எந்த ஷிப்மெண்ட்டுமே போகாது, நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸோட ஷிப்மெண்ட்ஸை மட்டும் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து இப்போ டோல் ஃபீஸ் மாதிரி ஏதோ வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஷிப்புக்கு $2 million வந்து டோல் ஃபீ மாதிரி வைக்க போகிறோம். இதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து எங்களோட எக்கனாமியை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனால் எங்களுக்கு ரெவன்யூ வரது வந்து பாதிச்சிருச்சு, ஸோ அந்த ரெவன்யூவை நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணால் தான் முடியும், ஸோ வந்து நாங்கள் வந்து டோல் ஃபீ மாதிரி வைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த விஷயந்தான் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரம்ப்போட மூவ் என்ன இருக்கும், ஈரான் வந்து பதிலுக்கு என்ன செய்வாங்க, இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.